எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்துக்குமே கார் கொடுக்க போறாரு அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டோம்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, விஜய் அவர்கள் ஜெயிச்ச சந்தோஷத்துல எல்லாத்துக்கும் அவருடைய காசுலேருந்து கார் வாங்கி கொடுக்க போறாரு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில தான் தெரிஞ்சது இவர் அரசாங்க பணத்திலிருந்து தான் இந்த கார் வாங்கி கொடுக்க போறாரு. ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. கார் கொடுத்தது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு மாசம் அந்த காரோட மெயின்டெனன்ஸ் செலவு 75,000 ரூபாய், அந்த கார் ஓட்டுநருக்கு 25,000 ரூபாய் சம்பளம்னு 1 லட்சம் ரூபாய் 234 எம்எல்ஏக்களுக்கும் 234 லட்சம். இதெல்லாம் யார் காசு? இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். முதலமைச்சர் ஆகி சட்டசபையில் நின்று முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடர்வங்களும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வசனங்கள் பேசினாரு. அந்த வசனங்கள் எல்லாம் இப்ப காணாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த செய்தி வைரலா பரவி எல்லாத்தையும் முடிச்சு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்படி மக்கள் வரிப்பணத்திலிருந்து அவரும் கார் கொடுக்குறாரு, இவங்களும் வெக்கமே இல்லாமல் வாங்குறேன்னு சொல்லங்காட்டி பல பேர் இதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க, எங்களுக்கு கார் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரே ஒரு சட்டமன்ற வேட்பாளர் மட்டும்தான், அதாவது சௌமியா அன்புமணி அவர்கள் மட்டும்தான் எங்க தொகுதிக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய கார் எனக்கு வேணாம், அதை வச்சு விவசாயிகளுக்கு குடோன் கட்டி கொடுக்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, மாசம் 1 லட்ச ரூபா மெயின்டெனன்ஸ் வேறு தரேன்னு சொல்றீங்க, அதையுமே பராமரிப்பு செலவுக்கு கொடுத்துருங்க விவசாயிகளுக்கு, அவங்களாவது நல்லா இருந்துட்டு போறாங்க, எங்கிட்ட கார் இருக்குது எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒருத்தங்க மட்டும்தான் உண்மையை பேசியிருக்கிறாங்க. ஆனா தாவேகாவை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள் வரிஞ்சு கட்டி நிக்கிறாங்க மக்கள் வரிப்பணத்தை தனக்காக செலவு பண்ணிக்கிறதுக்கு. இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னாடி இருக்கின்ற இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள் கேட்பாங்க, யார் நீங்க, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல. இவங்களைத்தான் நீங்க ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பி வச்சிருக்கிறீங்க. மக்கள் வரிப்பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன், தொட்டவங்களும் விட மாட்டேன், தொடர்றதே நான் தான்டா. சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது.